இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பரா ஹெல்தியான அதுவும் விமனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு சட்னி. அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேன்ல வந்து ஆயில் ஊத்தி கப் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்ல வந்து கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு, கார்லிக், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து கொட்டி இதை வந்து நல்லா வந்து ஃபேன் காத்துல ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு நல்லா கொர கொரன்னு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு உளுத்தம்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடும். இட்லி, மெயினாக இட்லிக்கு வந்து இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா தாளிச்சு கொட்டினோம்னா நம்மளோட சூப்பரான எம்மியான உளுத்தம்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பஞ்சு போல இட்லியை சுட்டு வச்சு சாப்பிடு.